Hi, hello friends. Welcome to KILLI YouTube channel. So, IBPS AFO Agriculture Special Officer அந்த எக்ஸாமுக்கான மெயின் சிலபஸ் அக்ரிகல்ச்சரில் அக்ரானமி பார்ட்டை இந்த சீரீஸில் முழுசாக பார்க்க போகிறோம். ஸோ நாங்கள் எங்களோட சேனலில் மெயின்ஸ் அண்ட் ப்ரிலிம்ஸ்க்கான MCQs ரெகுலராக போஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம். டெஸ்ட் பேட்ச் போயிட்டுருக்கு. ஸோ நீங்கள் எங்களோட டெலகிராமில் பின்தொடருங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ அக்ரானமி இன்றைக்கி அக்ரானமியில் ஃபஸ்ட் லெக்சர் டில்லேஜ் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ஃபாதர் ஆஃப் டில்லேஜ் இஸ் ஜெத்ருடுல். ஸோ அவர் தான் ஆர் சோயிங் ஹஸ்பண்ட்ரி அப்படிங்கிற புக்கு எழுதினார். ஸோ அவர் தான் ஃபாதர் ஆஃப் வீட் சயின்ஸ்னு சொல்லுவாங்க. அவரோட கான்ட்ரிபியூஷன் இந்த ஃபீல்டில் ரொம்ப முக்கியமானது. ஸோ டில்லேஜ் இஸ் த ஃபிசிக்கல் மேனிப்புலேஷன் ஆஃப் சாயில் வித் டூல்ஸ் அண்ட் இம்ப்ளிமெண்ட்ஸ் to results in good tilth for better germination and subsequently growth of a crop. ஸோ நம்ம டில்லேஜ் எதுக்காக பண்ணுறோன்னா ஃபார் குட் சீட் பெட் ப்ரிப்ரேஷன். ஸோ அந்த குட் சீட் பெட் ப்ரிப்ரேஷன் எதுக்கு உதவும்னா ஃபஸ்ட்டு ஜெர்மினேஷன் ஆஃப் த கிராப்பு அண்ட் பெட்டர் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் த கிராப். ஸோ இதுக்காக தான் நம்ம டில்லேஜ் ஆப்ரேஷனும் போகிறோம். ஸோ டில்லேஜ் இஸ் த ஃபிசிக்கல் கண்டிஷன் ஆஃப் த சாயில். ஸோ நீங்கள் இதை கெமிக்கல் கண்டிஷனோ பயாலஜிக்கல் கண்டிஷனோ நினச்சிடக்கூடாது. டில்லேஜ் no. Tilth is the physical condition. Tillage the operation. Tillage operation what we do. Tilth is what we get from that operation. So tilth is the physical condition of the soil resulting from tillage. So good characteristics of a tilth. ஒரு நல்ல tilth எப்படி அப்படிங்கிறத இங்கே மெஷர்மெண்ட்ஸ் இருக்குது. ஸோ ஹையர் பர்சன்டேஜ் ஆஃப் லார்ஜர் அக்ரிகேட்ஸ் ஃபார் இரிகேட்டட் அக்ரிகல்ச்சர் while smaller aggregate 1 to 2 millimeter diameter are desirable for dryland agriculture. ஸோ நிறைய ஸ்மால் அக்ரிகேட்ஸாக இருக்கும்போது அங்கே அந்த சாயிலோட ஏரியா நிறைய இருக்கும். ஸோ அந்த சாயில் வந்து நம்ம சீடோட இன்ட்ராக்ட் ஆகக்கூடிய அந்த ஸ்பேஸ் அதிகமாகும். ஸோ தட் ஜெர்மினேஷன் கேன் ஃபெசிலிட்டேட். ஸோ ஜெர்மினேஷன் ரொம்ப சீக்கிரமாக இருக்கும். எஸ்பெஷலி இந்த ட்ரை ஏரியாஸில் நல்ல பல்வரைஸ்டு கண்டிஷனாக இருக்கிறது மோர் டிசைரபிள். The capillary and non-capillary pores should be equal in the proportion so that a sufficient amount of water is retained in the soil as well as free air. So capillary and non-capillary pores ஈக்குவலாக இருக்கிற சமயத்தில் ஸோ அதில் வாட்டரும் ஏரும் இருக்கும். ஸோ 45% வாட்டர், 45% ஏர் அண்ட் 5% ஆர்கானிக் மேட்டர். ஸோ இதுதான் சாயில் மேட்ரிக்ஸ். ஸோ இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் டில்த் அண்ட் சாயில் கேரக்டரிஸ்டிக்ஸ். A field is plowed, pore space is increased. ஸோ அதோட pore space increase ஆகும். Good tilth has roughly equal capillary and non-capillary pores. Soil with crumbly and granular aggregates are considered as soil with good structure. ஸோ crumbly granular aggregates. ஸோ இது இம்பார்ட்டண்டான கொஸ்டின் ஏரியா, அடிக்கடி கேட்குறாங்க. ஸோ soil aggregates 1 to 5 millimeter size is favorable for growth of plants. Bulk density of soil is less than untilled soil. ஸோ பல்க் டென்சிட்டி இஸ் மாஸ் பை வால்யூம். ஸோ நம்ம டில்லேஜ் பண்ணுற சமயத்தில் அந்த சாயிலோட வால்யூம் கூடுது. ஸோ தட் அதில் பல்க் டென்சிட்டி ரெடியூஸ் ஆகுது. ஸோ மாஸ் எதுவும் டிஸ்டர்ப் ஆகுதில்ல. ஸோ வால்யூம் கூடுறதால ஸோ பல்க் டென்சிட்டி ஆஃப் அ டில்ட் சாயில் இஸ் லெஸ் தேன் அன்டில்டு சாயில். ஸோ டில்லேஜ் இன்க்ரீசஸ் ஆக்சிடேஷன் அண்ட் டீகம்போசிஷன் ஆஃப் ஆர்கானிக் மேட்டர் இன் தட் சாயில். ஸோ ரிசல்ட்டிங் இன் ஃபீடிங் ஆஃப் கலர். ஸோ அங்கே ஆர்கானிக் மேட்டர் பேர்ன் ஆகுறதால அந்த ஆர்கானிக் மேட்டருக்குள்ளே லாக் ஆகி இருக்கிற நியூட்ரியன்ஸ், இந்த மைக்ரோபியல் பாப்புலேஷன் மற்ற எல்லாத்தையுமே டக்குன்னு இன்க்ரீஸ் பண்ணும். ஸோ தட் இட் வுட் ஃபெசிலிட்டேட் த குட் ஜெர்மினேஷன் அண்ட் குட் சீட் பெட். ஸோ இன்க்ரீஸ் த ரேட் ஆஃப் இன்ஃபில்ட்ரேஷன், வாட்டர் ஹோல்டிங் கெப்பாசிட்டி அண்ட் ஹைட்ராலிக் கண்டக்டிவிட்டி. Tillage loosen the soil surface resulting in decrease of thermal conductivity and heat capacity. The types of tillage. There are two types of tillage: preparatory cultivation, after cultivation. So preparatory cultivation which is carried out before sowing of the crop, and after cultivation is practiced after sowing of the crop. So in terms of preparatory tillage, seed bed preparations are usually synonyms. So preparatory cultivation consists of three distinct operations: primary tillage, secondary tillage and layout of seed bed. ஸோ ஃபைனலாக அந்த சீடோட குட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்காக தான் நம்ம டில்லேஜே பண்ணுறோம். ஸோ ஃபஸ்ட்டு ப்ரைமரி டில்லேஜ் ஆர் ப்ளவிங். ப்ளவிங் இஸ் டன் மெயின்லி டு ஓப்பன் த ஹார்ட் சாயில், கட் அண்ட் ஓப்பன் ஆஃப் த சாயில், அதுதான் ப்ளவிங்.
The optimum range of soil moisture for effective ploughing is 25 to 50% depletion of available soil moisture. So depletion nothing but அந்த சேச்சுரேட்டட் கண்டிஷனை விட சேச்சுரேட்டட் கண்டிஷன் 100%னா அதுலேருந்து ஒரு 25% 50% குறைவாக இருக்கணும். இன்னும் சரியாக சொல்லணும்னா 50 to 75% ஆஃப் அவைலபிள் சாயில் மாய்ச்சர். அந்த அந்த சாயிலில் 50 to 75% மாய்ச்சர் இருக்கணும். Light soil can be ploughed in a wide range of soil moisture condition, while the range is narrow for heavy soil. ஸோ ஹெவி சாயில்னால் அதில் நிறைய கிளே கண்டென்ட் இருக்கும். ஸோ அவங்க மாய்ச்சர் இன்க்ரீஸ் ஆக அது ரொம்ப ஸ்டிக்கினஸ்ஸாக மாறிடும். ஸோ தட் ஒரு 50% 60% மேலே போகிற சமயத்தில் அங்கே நம்ம டிராக்டர் எந்த வண்டியுமே உள்ளே இறக்க முடியாது. ஸோ கிளே சாயிலுக்குள்ளே நீங்கள் இறங்கி நடந்து பார்த்துருந்தீங்கன்னு தெரியும். பட் சாண்டி சாயில் அப்படி இல்லை, அப் டு 90% வரைக்குமே அங்கே கொஞ்சம் யூ கேன் ஒரு சாண்டி சாயிலில் 80% வரைக்குமே நம்ம அனிமல்ஸையோ டிராக்டரை இறக்க முடியும். ஸோ அதனால தான் லைட் சாயிலை பொறுத்த மட்டும் நம்ம 40லேருந்து 80% வரைக்கும் கூட சாயில் மாய்ச்சர் அவைலபிளாக இருக்கிற டைமில் ஒரு இம்ப்ளிமெண்ட்டை உள்ளே இறக்க முடியும். பட் நாட் இன் த கேஸ் ஆஃப் ஹெவி கிளே சாயில். ஸோ அதான் இந்த பாயிண்டில் சொல்கிறாங்க. டேப் ரூட் சிஸ்டம் ரெக்வயர்ட் கிரேட்டர் டெப்த் ஆஃப் ப்ளவிங். ஸோ டேப் ரூட் சிஸ்டம்னா அது 45 சென்டிமீட்டர் 50 சென்டிமீட்டர் கீழே போய் ஃபோர்வேஜ் பண்ணோம் அந்த ரூட்டு. ஸோ தட் அந்த சாயில் நல்லா லூஸாக இருக்கும்போது இந்த ரூட்டு நல்லா டீப்பாக பெனிட்ரேட் ஆகும். ஸோ ஃபைப்ரஸ் ரூட் இருக்கும்போது ஒரு டாப் 10-15 சென்டிமீட்டருக்குள்ளே தான் இருக்க போகுது. ஸோ அதுக்கு நம்ம ரொம்ப நேரோ ரேஞ்சில் ப்ளவ் பண்ணாவே போதும். இன் ஹெவி சாயில் மோர் நம்பர் ஆஃப் ப்ளவிங் இஸ் நெசசரி. அதாவது கிளே சாயில், கிளே கண்டென்ட் அதிகமாக இருக்கிற சமயத்தில் நிறைய கிளாட்ஸ் பிக் அக்ரிகேட்ஸ் நிறைய இருக்கும். ஸோ அதை உடைக்கணும்னா திரும்ப ப்ளவ் பண்ணணும். லைட் சாயிலில் 1 to 3 ப்ளவிங் இருந்தால் போதும். ஏன்னா ஆல்ரெடி சாண்ட் பார்ட்டிகிள்ஸ் தான். ஸோ 1 or 2 டைம்ஸ் நீங்கள் ப்ளவ் பண்ணிங்கனாவே அங்கே குட் டில்த் கண்டிஷன் யூ கேன் ஈஸிலி அப்டைன். 1 centimeter of surface soil over 1 hectare of land weighs about 1050 tons. ஸோ நீங்கள் ஆல்ரெடி உங்கள் சாயில் சயின்ஸ் கிளாஸஸில் ஒரு ப்ளவ் ஜோன்னா 15 சென்டிமீட்டர். ஸோ ஒரு ப்ளவ் ஜோனில் எவ்வளோ சாயில் இருக்கும் அப்படிங்கிறத ஒர்க் அவுட் பண்ணியிருப்பீங்க. பல்க் டென்சிட்டி யூஸ் பண்ணி ஒரு ப்ளவ் ஜோனில் எவ்வளோ சாயில் இருக்குன்னு ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துருப்பீங்க. ஸோ அதே தான் இங்கே 1 centimeter ஆஃப் சர்ஃபேஸ் சாயிலில் 1 hectare ஆஃப் லேண்டில் 1500 tons. ஸோ 1 hectare சென்டிமீட்டர் ஆஃப் வாட்டர்னால் எவ்வளோ அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. A deep tillage of 25 to 30 centimeter depth is necessary for deep rooted crops like pigeon pea, cotton. டீப் ரூட்டட் கிராப்ஸ் போகும்போது நமக்கு டீப்பாக நம்ம டில்லேஜ் பண்ணணும். அண்ட் மாடரேட் டில்லேஜ் இஸ் ரெக்வயர்ட் 15 to 20 centimeter இஸ் ரெக்வயர்ட் ஃபார் மைஸ். Subsoiling is breaking hard pan without inversion with less disturbance of topsoil. ஸோ சப்சாயிலில் ஹார்ட் பேன் டெவலப் ஆகிருந்துச்சுன்னா 45 to 50 சென்டிமீட்டர் 60 சென்டிமீட்டர் ரேஞ்சில், ஸோ அதை போய் பிரேக் பண்ணணும். ஸோ ஹார்ட் பேன் டெவலப்மெண்ட் இஸ் வெரி காமன் இன் கேஸ் ஆஃப் ரெட் சாயில். ஸோ அதனால் chisel plough கேன் பி யூஸ்ட். chisel ploughs are used to break the hard pans present even at 60 to 70 சென்டிமீட்டர். ஸோ ஹார்ட் பேனை நீங்கள் பிரேக் பண்ணால் தான் அங்கே ட்ரைனேஜ் ஒழுங்காக இருக்கும். ஸோ ட்ரைனேஜ் ஒழுங்காக இருக்கும்போது தான் டீப் லேயர்ஸ்குள்ளே வாட்டர் உள்ளே போகும். அது இல்லாமல் டாப் லேயர்ஸில் வாட்டர் நின்று சஃபகேட் ஆகி இந்த ரூட்டில் வரக்கூடிய இன்ஜுரிஸ், அந்த ஃப்ரெஷ் ஏர் மூமெண்ட் அதெல்லாம் கிடைக்கும். செகண்டரி டில்லேஜ் lighter or finer operation performed on the soil after primary tillage, also known as secondary tillage. So disc harrow, cultivator, blade harrows are some of common secondary tillage implements used. Planking is done to crush the hard clods and smoothen the soil surface to compact soil lightly. So ஒரு பெரிய ட்ரம்முக்குள்ளே கல்லெல்லாம் போட்டு விட்டுறதுக்கு பேர் தான் planking. Lay out of seedbed and sowing. Crops like wheat, soybean, pearl millet, groundnut, castor, flat leveled seedbeds is prepared. ஸோ நீங்கள் வீட்டு சோயாபீன் மற்ற பல்சஸ்லாம் போடும்போது ஃப்ளாட் பெட் வச்சுட்டு அங்கே இரிகேஷனுக்கு அங்கங்கே சேனல்ஸ் போட்டிருப்பாங்க. பிராட் பெட்டட் furrows are formed for before onset of monsoon and dry sowing is made to some crops like maize and vegetable. So beds are formed some vegetables and maize-காக. Sugarcane is planted in the furrows or branches. Crops like tomato, tobacco, chilies are planted with equal inter-row spacing so as to facilitate two-way intercultivation. ஸோ இந்த கிராப்ஸுக்கெலாம் நிறைய ஸ்பேஸ் விட்டு நம்ம பிளான் பண்ணுறோம். ஸோ இப்போது நெக்ஸ்ட்டு டில்லேஜ் இம்ப்ளிமெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ உடன் ப்ளவ் ஆர் இண்டிஜினஸ் ப்ளவ். ஸோ அந்த மாட்டு வண்டியில் அந்த ப்ளவ் ஒரே சிங்கிள் ப்ளவ் வச்சு ஓட்டுறாங்க இல்லையா, அதான் இந்த உடன் ப்ளவ்னு சொல்கிறோம்.
it cuts V-shaped furrow and open the soil ஒரு 15 சென்டிமீட்டருக்கு ஓப்பன் பண்ணும், பட் there is no inversion. ஸோ அந்த மாட்டை வச்சு திரும்ப திரும்ப முன்ன பின்ன ஜிக்ஸாக் லைனில் ஓட்டிக்கிட்டு இருக்கிறது தான். ஸோ அப்படி ஓட்டும்போது சம் அன்ப்ளவுடு ஸ்ட்ரிப்ஸ் இஸ் ஆல்வேஸ் லெஃப்ட் பிட்வீன் த ஃபரோஸ். நீங்கள் மாடு ஓட்டும்போது உள்ளே இறங்கி பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். நெக்ஸ்ட்டு மவுல்போல் ப்ளவு. அனிமல் ட்ரான் மவுல்போல் ப்ளவ் இஸ் ஸ்மால் plow to a depth of 15 cm. So 2 moldboard plows bigger size are attached to the tractor and plow to the depth of 25 to 30 cm. So animal run 15 cm, tractor run 25 to 30 cm, where the soil inversion is necessary. So moldboard plow soil inverse பண்ணும். So victory plow is an animal run moldboard plow with a short shaft disc plow. The usual size of disc is 60 cm in diameter, and this turns 25 to 37 centimeter furrow slice, more suitable for the land which there is much fibrous root growth of weeds. ஸோ நிறைய வீட் க்ரோத் இருக்கிற சமயத்தில் டிஸ்க்ளோ போடும்போது வெட்டி எடுக்கும், அங்கே நிறைய வீட் கண்ட்ரோல் எஃபிஷியண்ட்டாக இருக்கும். சைப்ரஸ் ரூட்டண்டஸ்லாம் இருந்துச்சுன்னா அந்த ரைசோம்ஸ் நல்லா வெட்டும் டிஸ்க் போட்டோம்னா. டிஸ்க் க்ளோஸ் ஒர்க்ஸ் வெல் இன் த சாயில் ஃப்ரீ ஃப்ரம் ஸ்டோன்ஸ். ஸோ ஸ்டோன்ஸ்லாம் இருந்தால் அந்த டிஸ்கில் அடி வாங்கும், டிஸ்க்கு நிறைய அடி வாங்கும், அதான் சொல்கிறாங்க. ஸோ ஸ்பெஷல் ஆப்ரேஷன் ப்ளவுஸ் செசல் ஃப்ளவ். இட் இஸ் மெயின்லி யூஸ்டு ஃபார் பிரேக்கிங் ஹார்ட் பென்ஸ் அண்ட் ஃபார் டீப் ப்ளவிங் 60 to 70 சென்டிமீட்டர் வித் லெஸ் டிஸ்டர்பன்ஸ் ஆஃப் டாப் லேயர். ஸோ டாப் லேயர்ஸை பெருசாக டிஸ்டர்ப் பண்ணாது. ஸோ சப்சாயிலில் ஒரு பெரிய ட்ரென்ச் மாதிரி ஓப்பன் பண்ணோம். ஸோ அதனால் வாட்டர் மூமெண்ட் பியாண்ட் தட் லேயர் அந்த ஹார்ட் பெனை பிரேக் பண்ணும். ஸோ ரிட்ஜ் ப்ளவ். திஸ் ப்ளவ் ஹஸ் 2 mold plow. ஸோ 2 mold plow ஒன்றா ஒன்று சாயில ரைட் சைடும் ஒன்று சாயில லெஃப்ட் சைடும் தள்ளும்போது அங்கே ஒரு ரிட்ஜ் ஃபார்ம் ஆகும். ஸோ அதுதான் ரிட்ஜ் ப்ளவ். இட் இஸ் யூஸ்டு டு ஸ்ப்ளிட் த ஃபீல்ட் இன்டூ ரிட்ஜஸ் அண்ட் ஃபரோஸ் அண்ட் ஃபார் எர்த்திங் அப் ஆஃப் கிராப்லையும் யூஸ் பண்ணுறாங்க. நிறைய ப்ராட் ஸ்பேஸ்டு ரோ ஸ்பேஸ் இருக்கிற சமயத்தில். ஸோ ரிட்ஜ் ப்ளவ்ஸ் ஆர் யூஸ்ட் டு மேக் ப்ராட் பெட் ஃபரோஸ் ஆல்சோ. ஸோ இம்ப்ளிமெண்ட்ஸ் ஃபார் லே அவுட் ஆஃப் சீட் பெட்ஸ். கடைசியாக ஃபைனல் டச். Country plow and ridge plow are used for laying out field into ridges and furrows or layout irrigation channel. So channels, ridges and furrows make பண்ணும், channels make பண்ணும். Ridge plows when attached to a frame can be used for making broad belted furrow. Ridge furrows வச்சு broad belted furrow make பண்ண முடியும். So bund farmer is designed to form these bunds replacing manual labor. So bund form பண்ணுறதே ஒரு பெரிய laborious process ஃபீல்ட் லெவலில் பார்த்தோம்னா. ஸோ அதை நம்ம அனிமல் வச்சோ இல்லை டிராக்டர் வச்சோ பண்ணும்போது யூ கேன் சேவ் டைம். கண்ட்ரி ப்ளவ் அண்ட் ரிட்ஜ் ப்ளவ்ஸ் ஆர் யூஸ்டு ஃபார் எர்த்திங் அப் இன் சுகர் கேன் அண்ட் பொட்டேட்டோ. ஸோ அங்கே லார்ஜ் ஸ்பேஸ் இருக்கிறதால பிட்வீன் த கிராப்ஸ் பிட்வீன் ரோஸ். ஸோ அங்கே கண்ட்ரி ப்ளவ் ரிட்ஜ் ப்ளவ் விட்டு இன்டர்கல்ச்சரல் ஆப்ரேஷன்ஸ் செய்ய முடியும். ஸோ ஸ்டார் வீடர். இட் இஸ் யூஸ்ஃபுல் டு கண்ட்ரோல் ஸ்மால் வீட்ஸ் இன் க்ளோஸ் டு க்ரோயிங் கிராப்ஸ் லைக் கிரவுண்ட் டு ஃபாக்ஸ்டெயில் மில்லட். ஸோ ஸ்டார் வீடரை நம்ம gardening situation யூஸ் பண்ணுவோம். ஸோ ஜாப்பனீஸ் ரோட்டரி வீடர் இஸ் யூஸ்ஃபுல் ஃபார் வீடிங் அண்ட் இன்கார்பரேஷன் ஆஃப் ஃபெர்டிலைசர் இன் லைன் சோன் லோலேண்ட் ரைஸ். ஸோ நம்ம ஜாப்பனீஸ் ரோட்டரி வீடரை தான் நம்ம ரொட்டாவேட்டராகவும் மாடிஃபை பண்ணி யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ ஒன்றும் இல்லை, வீட்ஸை இன்கார்பரேட் பண்ணணும் ஃபீல்டுக்குள்ளே. ஸோ எஸ்ஆர்எல் அது ரொம்ப இம்பார்ட்டண்டான டெக்னிக்கு. மாடர்ன் கான்செப்ட்ஸ் ஆஃப் டில்லேஜ். ஸோ நியூ கான்செப்ட் இன் டில்லேஜ் ஆர் மினிமம் டில்லேஜ், ஜீரோ டில்லேஜ், டபுள் மில்ஸ் டில்லேஜ் வெரி நியூ கான்செப்ட்னு சொல்கிறாங்க. ஆனால் 1970s வந்திருக்கு. இது எவ்வளோ நியூன்னு எனக்கு தெரியல. த கான்செப்ட் ஆஃப் மினிமம் டில்லேஜ் வாஸ் ஸ்டார்டட் இன் USA. த இமிடியட் காஸ்ட் ஃபார் இன்ட்ரடியூசிங் திஸ் வாஸ் ஹை காஸ்ட் ஆஃப் டில்லேஜ் டியூ டு ஸ்டீப் ரைஸ் இன் ஆயில் ப்ரைஸ் 1974. ஸோ 1974 ஈரான் ஈராக் போர் நடந்துச்சு, கல்ஃப் கிரைசிஸ். ஸோ அதனால் ஆயில் வந்து வெளியே அவைலபிலிட்டி மார்க்கெட்டில் அவைலபிளே இல்லாமல் போச்சு. ஸோ அக்ரிகல்ச்சர் வந்து அந்த பீரியட் வரைக்கும் இந்தியாவில் இல்லை, ஃபாரினில் பொறுத்த மட்டும் அவங்க லார்ஜ் லேண்டி ஹோல்டிங்ஸ் இருந்ததால் அதில் டிராக்டர் மற்ற பெரிய பெரிய இம்ப்ளிமெண்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ திடீர்னு ஆயில் ப்ரைஸ் ரொம்ப ஷூட் ஆனதால் அவங்களால சஸ்டெயின் பண்ண முடியல. ஸோ அவங்க வேறு புது கான்செப்டுக்காக ட்ரை பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ அப்போ அவங்க டெவலப் பண்ண கான்செப்ட்ஸ் தான் லைக் மினிமம் டில்லேஜ், ஜீரோ டில்லேஜ், double mulch farming. So minimum tillage in a row crops it is sufficient to provide
ஃபைன் டில்த் இன் ரோ ஜோன்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் மெய்ஸில் 60/45 போகிற சமயத்தில் 60ங்கிறது ரோ டு ரோ ஸ்பேசிங், 45ங்கிறது பிளான்ட் டு பிளான்ட் ஸ்பேசிங். ஸோ ரோ டு ரோ ஸ்பேசிங்கில் 60 சென்டிமீட்டர் நீங்கள் ஃபைன் டில்த் கண்டிஷன் கொண்டு வர வேண்டிய அவசியம் இல்லை. அந்த மெய் சீடு எங்கே பிளான் பண்ணுறாங்களோ அந்த 10 சென்டிமீட்டர் அந்த பேண்டு மட்டும் நீங்கள் ஃபைன் டில்த்து கொண்டு வந்தால் போதும். ஸோ அந்த மாதிரி சமயத்தில் அந்த ஃபைன் டில்த்து அந்த ரோ ஜோனில் மட்டும் கொண்டு வந்துட்டு அங்கே மட்டும் பிளான் பண்ணுறோம். மற்ற ஏரியாஸ்லலாம் கிளாட்ஸ் கொஞ்சம் பெரிய பெரிய கிளாட்ஸாக ப்ரைமரி டில்லேஜோடு விட்டுறோம். ஸோ அதுதான் மினிமம் டில்லேஜ். இந்த இன்டர் ரோ ஜோன் செகண்டரி டில்லேஜ் இஸ் நாட் டன். இட் ஷுட் பி ரஃப் அண்ட் கிளாடி. அதை தான் சொல்ல வராங்க. த மினிமம் டில்லேஜ் கேன் பி டன் பை 2 means. First, omitting operation which do not give much benefit when compared to the cost. So cost effective some areas neglect பண்ணுறோம். By combining agriculture operation like seeding and fertilizer application. ஸோ அந்த ஃபைன் டில்த்து கொண்டு வர ஜோன் 10 சென்டிமீட்டர் ஜோனில் ஃபைன் டில்த்து கொண்டு வரோன்னு வச்சுக்கோங்க. அந்த 10 சென்டிமீட்டருக்குள்ளேயும் சீடிங்கும் வச்சிடலாம், ஃபெர்டிலைசரும் வச்சிடலாம். ஸோ நம்ம அந்த பேண்டை ஐடென்டிஃபை பண்ணுறோம். ஸோ இதெல்லாம் நமக்கு வேணாங்கிறத எக்ஸ்ப்ளோர் பண்ணுறோம். மெத்தட்ஸ் ஆஃப் மினிமம் டில்லேஜ். ரோ ஜோன் டில்லேஜ். Secondary tillage is done in the row zone only. Plough plant tillage. A special planter is used, and in the one run over field, the row zone is pulverized and seeds are sown. Almost adhe da. Wheel track planting. Ploughing is done as usual. Tractor is used for sowing, and the wheels of tractor pulverize the row zone. The tractor wheel முதல்ல போட விட்டு அந்த pulverization அந்த tractor wheel செய்யும். ஸோ அதுக்கு பின்னால் நட்டுக்கிட்டே போகிறோம். Zero tillage. Zero tillage is an extreme form of minimum tillage. Primary tillage is completely avoided. இங்கே மினிமம் டில்லேஜ் என்ன பண்ணுவோம்னா ப்ரைமரி டில்லேஜ் பண்ணுவோம். செகண்டரி டில்லேஜ் தான் தேவையில்லாத ஜோனுக்கெல்லாம் அவாய்ட் பண்ணிடுவோம். இந்த ரோ ஜோனில் மட்டும் செகண்டரி டில்லேஜ் பண்ணுவோம். பட் மினிமம் டில்லேஜ்னால் ப்ரைமரி டில்லேஜ் பண்ணுவோம். இங்கே ஜீரோ டில்லேஜில் ப்ரைமரி டில்லேஜ் கம்ப்ளீட்லி அவாய்டட். செகண்டரி டில்லேஜ் இஸ் ரெஸ்ட்ரிக்டட் டு சீட் பெட் ப்ரிப்பரேஷன் இந்த ரோ ஜோன் ஒன்லி. செகண்டரி டில்லேஜ் மட்டும் கொஞ்சம் ஏரியாவுக்கு மட்டும் பண்ணுறோம். It is also known as no till and is resorted to where soils are subjected to wind and water erosion. So erosion எங்கே ஹெவியாக இருக்கும் அந்த ஏரியாவில் இந்த ஜீரோ டில்லேஜ் ஆர் நோ டில்லேஜ் கல்டிவேஷன் இஸ் அட்வைஸ்டு. ஏன்னா ப்ளவிங் ஆல்சோ ஒன் ஆஃப் காஸ் ஃபார் சாயில் எரோஷன். ஸோ ப்ளவ் பண்ண உடனே ஹெவியாக விண்ட் இருந்தால் டாப் சாயில் மூவ் ஆகும். அதே போல் வாட்டர் மூவ்மெண்ட் லைக் ரெயின்ஃபால்லாம் இருக்கிற சமயத்தில் நீங்கள் நல்லா ப்ளவ் பண்ணி டில்த் கண்டிஷனில் ஒரு சாயில் இருந்துச்சுன்னா which can be eroded easily. So அதான் இங்கே crux. Time of tillage operation is too difficult. And requirement of energy and labor of tillage is high. So tillage பண்ணுறது டிஃபிகல்ட்டாகவும் requirement of energy and labor அதிகமாகவும் இருந்துச்சுன்னா ஸோ அந்த இடத்துல அவாய்ட் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. Till planting is one method of practicing zero tillage. In zero tillage, before sowing, the vegetation present has to be destroyed, for which broad spectrum non-selective herbicides with relative short residual effect, ஸோ paraquat, diquat, glyphosate அதாவது கம்ப்ளீட்டாக அந்த ஏரியாவில் இருக்கிற எல்லா வீட்ஸையும் கொல்லும்படியாக ப்ராட் ஸ்பெக்ட்ரமாக இருக்கிற நான் செலக்டிவ் ஹெர்பிசைட்ஸை யூஸ் பண்ணுறாங்க. ஸோ தட் இஸ் கால்டு ஜீரோ டில்லேஜ். ஜீரோ டில்லேஜோட ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜே இந்த ஹெவி யூஸ் ஆஃப் கெமிக்கல் ஃபெர்டிலைசர் தான், கெமிக்கல் ஹெர்பிசைட்ஸ் தான். The seeding establishment in zero tillage is 20% less than the conventional method. ஸோ சரியாக சொல்லணும்னா நம்ம டில்லேஜ் எதுக்காக பண்ணுறோம்னா பெட்டர் ஜெர்மினேஷன் அண்ட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் அ கிராப். அந்த சமயத்தில் பார்க்கும்போது ஜீரோ டில்லேஜில் ஒரு 20% லெஸ் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் அண்ட் ஜெர்மினேஷன் இருக்குது. இன்னும் சரியாக சொல்லணும்னா 20%ஓட ரொம்ப குறைச்சலாகவே இருக்கும். ஸ்டபிள் மல்ச் டில்லேஜ். இங்கே ஸ்டபிள்ஸை சாயலுக்குள்ளே மல்ச் பண்ணுறோம், அவ்வளோதான். Good management of stubble mulch farming system begins with harvest of crop. Crop harvest பண்ணோடனே அங்கே stubbles இருக்கும். ஸோ அதை வந்து sweeps blades are generally used to cut the top soil 12 to 15 cm depth in the first operation after harvest, and depth of cut residues are present. A disc type implements is used for first operation to incorporate some of the residues into the soil. This hastened decomposition. Hastened slowing the decomposition process. டாப் சாயில் எப்பவுமே மைக்ரோபியல் ஆக்டிவிட்டி ஹெவியாக இருக்கும். ஸோ அதை நம்ம ஒரு 10-15 சென்டிமீட்டர் கீழே ரெசிடியூஸ் கொண்டு போயிட்டோன்னா அந்த ரெசிடியூஸ் பேர்ன் ஆகி அதுலேருந்து நியூட்ரியன்ட் வெளியே வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். ஸோ டாப் சாயிலையும் கொஞ்சம் ரெசிடியூஸ் இருக்கும், நம்ம 15 சென்டிமீட்டர் கீழேயும் கொஞ்சம் ரெசிடியூஸ் இன்கார்பரேட் பண்ணிடுறோம். ஸோ அதுதான் சொல்ல வராங்க. பட் ஸ்டில் கீப்ஸ் இனஃப் ரெசிடியூஸ் ஆன் த சாயில்.
ஸோ ஒரு அப் டு 30% ஆஃப் ரெசிடியூஸ் அங்கே டாப் சாயில் விடுறதுக்கு பேர் தான் ஸ்டபிள் மல்ச் டில்லேஜ். ஸோ சம் அடிஷ்னல் பாயிண்ட்ஸ். ஸோ மினிமம் டில்லேஜ் கேன் பி ப்ராக்டிஸ்ட் அண்டர் இந்தியன் கண்டிஷன். ஸோ இந்தியன் லேண்ட் ஹோல்டிங்ஸ் ஆர் ஹைலி ஃப்ராக்மெண்டட். ஸோ இந்த இடத்துல நமக்கு ஹெவியான ஜீரோ டில்லேஜோ மினிமம் டில்லேஜோ தேவைப்படாது. ஏன்னா ஒரு ஹெவியாக ஒரு 100 ஏக்கர் 200 ஏக்கர்ஸ் இருக்குன்னா அந்த 100 ஏக்கர் 200 ஏக்கர்ஸ் ப்ளோ பண்ணுறது நிறைய ஆயில் நிறைய எக்யூப்மெண்ட்ஸ் தேவைப்படும். ஸோ அவங்க வந்து ஹைலி பெரிய ரோ ஜோன் தேவைப்படக்கூடிய லைக் ஹெவியான கிராப்ஸ் போவாங்க. பட் நம்ம டைவர்சிஃபைடு கிராப்ஸ் போகிறோம், ரொம்ப ஃப்ராக்மெண்டட் லேண்டாக இருக்குது. பட் இந்தியன் கண்டிஷனில் ப்ராக்டிஸ் பண்ண முடியும், பட் நமக்கு அவ்வளோ நெசசரி கிடையாது. A single tillage operation over a hectare with country plow requires 40 kilometers on rough land. அதாவது ஒரு 15 சென்டிமீட்டர் ப்ளோ ஜோன் வச்சுட்டு ஒரு 2 மாட்டை வச்சுட்டு நடக்க ஆரம்பிக்கிறாருன்னா ஒரு ஹெக்டேர் ஆஃப் லேண்டை ப்ளோ பண்ணுறதுக்குள்ளே மினிமம் ஒரு 40 கிலோமீட்டர்ஸ் நடக்கணும். அதுதான் அந்த ஒரு ஹெக்டேர் ஆஃப் லேண்டில் 50 சென்டிமீட்டருக்கு நீங்கள் 10,000 மீட்டர் ஸ்கொயராக 15 சென்டிமீட்டரில் கவர் பண்ண முயற்சி பண்ணிங்கன்னா you must walk around the field 40 kilometers. Puddling is plowing the land with a standing column of water. So puddling is special operation done in the rice field so as to create an impervious layer below the surface to reduce deep percolation losses of water and to provide soft seed bed for planting of rice. So impervious layer create பண்றோம் below surface. So sand particles reaches the bottom. அடியில் sand particle போயிடும், over which silt particles settled. Finally clay particles fill the pores, thus making impervious layer over the compacted soil. So clay layer first இருக்கும், followed by silty layer, கீழே sand layer இருக்கும். ஸோ எல்லா வாட்டரையும் அந்த clay லேயரே ஹோல்ட் பண்ணிக்கும். ஸோ clay சாயில் வந்து ரொம்ப ஸ்லோவாக தான் வாட்டர் ஹோல்ட் பண்ணும். ஸோ அதனால் மேலே ஸ்டாக்னேட்டிங் வாட்டரை நம்மளால் க்ரியேட் பண்ண முடியும். ஸோ அதுதான் அந்த பட்லிங்கோட மெயின் ஆப்ரேஷன். ஸோ இந்த கில்லி லெஜண்ட்ஸ் சேனல் வழியாக எஸ்ஓ எக்ஸாமுக்கு தேவையான பேசிக்ஸ் எல்லாத்தையும் கொடுக்கலான்னு இருக்கோம். ஸோ எங்களுக்கு டெலிகிராம் வழியாகவும் இன்ஸ்டா வழியாகவும் ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ இந்த அக்ரானமி சீரீஸில் ஒரு ஹோலிஸ்டிக்கான கவரேஜ் நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.